விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். கோட்சே கூட்டத்திற்கு பின்னால் மாணவர்கள் செல்லக்கூடாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். ஓரணியில் நின்றால் தமிழ்நாட்டை யாராலும் வீழ்த்த முடியாது என்றும் திட்டவட்டம். பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்து குறித்து ரயில்வே உண்மை கண்டறியும் குழு விசாரணை. ரயில் ஓட்டுநர், கேட் கீப்பர் உள்ளிட்ட 13 பேர் விசாரணைக்கு நேரில் ஆஜராக சம்மன். நாடு தழுவிய பொது வேலை நிறுத்தத்தால் வடமாநிலங்களில் பாதிப்பு. தமிழ்நாட்டில் வழக்கம் போல் பேருந்து, ஆட்டோக்கள் இயக்கப்பட்டன. கோயில் நிதியில் கல்லூரி கட்டுவதை விமர்சித்த எடப்பாடி பேச்சுக்கு எதிர்ப்பு வலுக்கிறது. வரலாறு தெரியாமல் பேசுவதாக பல்வேறு கட்சி தலைவர்கள் கண்டனம். கோயம்பேட்டில் வெங்காயம் விலை ஒரே நாளில் விலை 20 ரூபாய் உயர்ந்து 70 ரூபாய்க்கு விற்பனை. மொத்த விற்பனையில் தக்காளி விலை 28 ரூபாயாக குறைந்தது. மதுரை மாநகராட்சி மண்டல தலைவர்கள், குழு தலைவர்களின் ராஜினாமா ஏற்பு. முதலமைச்சர் உத்தரவை அடுத்து ராஜினாமா செய்த நிலையில் கடிதத்தை ஏற்றார் ஆணையர் சித்ரா. வேதாரண்யம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் கற்களை வீசி தாக்குதல். 300 கிலோ வலையை வெட்டி எடுத்துச் சென்றதாக போலீசில் புகார். மேட்டூர் அணை நீர் திறப்பு 35,000 கன அடியிலிருந்து 42,000 கன அடியாக அதிகரிப்பு. அணைக்கு வரும் நீர் அப்படியே வெளியேற்றம். வானில் நகர்ந்து சென்ற சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை கொடைக்கானலில் பார்த்து வியந்த மக்கள். தென்மேற்கிலிருந்து வடகிழக்கில் நகர்ந்து சென்றபோது தெளிவாக தென்பட்டது. வாக்குரிமையை திருடி வெற்றி பெற பாஜக திட்டம் என ராகுல் குற்றச்சாட்டு. வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை எதிர்த்து பீகாரில் எதிர்க்கட்சிகள் போராட்டம். மராட்டியத்தில் திறக்கப்பட்ட 4 நாட்களில் சிதிலமடைந்த மேம்பாலம். ஒப்பந்ததாரர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வாகன ஓட்டிகள் கோரிக்கை. டெஸ்ட் பேட்டர்களுக்கான தரவரிசையை வெளியிட்டது ஐசிசி. இங்கிலாந்தின் ஹாரி புரூக் முதலிடம் பிடித்து அசத்தல். கோட்சே கூட்டத்தின் வழியில் மாணவர்கள் ஒருபோதும் சென்றுவிடக்கூடாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். சுற்றுப்பயணமாக சென்னையிலிருந்து திருவாரூர் புறப்பட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமானம் மூலம் திருச்சி சென்றடைந்தார். திருச்சி ஜமால் முகமது கல்லூரியின் பவள விழா ஆண்டு தொடக்க விழாவில் பங்கேற்ற முதலமைச்சருக்கு மாணவர்கள் அணிவகுப்பு மரியாதை அளித்தனர். அதைத் தொடர்ந்து கல்லூரி வளாகத்தில் கட்டப்பட்ட புதிய கட்டிடத்தை முதலமைச்சர் திறந்து வைத்தார். பின்னர் விழாவில் பேசிய அவர், உங்கள் கல்லூரியின் சீனியர்களான KN நேரு, MRK பன்னீர்செல்வம் ஆகியோர் தற்போது தங்கள் அமைச்சரவையில் சீனியர்கள் என குறிப்பிட்டார். நாளை நீங்கள் கூட அமைச்சராகலாம் என மாணவர்களை பார்த்து கூறிய முதலமைச்சர், தமிழ்நாட்டை காக்க மாணவர்கள் ஓர் அணியில் தமிழ்நாடு என்று திரள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். காந்தி வழி, அம்பேத்கர் வழி, பெரியார் வழின்னு நமக்கான பல வழிகள் இருக்கு.
மாணவர்களாக நீங்கள் ஒருபோதும் கோட்சே கூட்டத்தினுடைய வழியில் போயிடக்கூடாது. ஓரணியில் தமிழ்நாடு நின்னா தமிழ்நாட்டை யாராலும் வீழ்த்த முடியாது. நான் அரசியல் பேசலை, மாணவர்களுக்கு நிச்சயம் அரசியல் புரிதல் இருக்கணும்னு பேசுகிறேன். தமிழ்நாட்டை வளர்த்தெடுக்க மாணவர்களான நீங்கள் ஓரணியில் தமிழ்நாடுன்னு திரளணும், நல்லா படித்து மேலும் உயரணும். அதுக்கு இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்றைக்கும் துணை நிற்பான். தொடர்ந்து பேசிய அவர், இஸ்லாமியர்களின் உரிமைகளை காக்கும் இயக்கமாக திமுக எப்போதும் இருக்கும் என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் KN நேரு, அன்பில் மகேஷ், எம்பிக்கள் திருச்சி சிவா, நவாஸ் கனி, ஷல்மா உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். ஒன்றிய அரசை எதிர்த்து தொழிற்சங்கங்கள் நடத்திய பொது வேலைநிறுத்தத்தால் பல மாநிலங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துதல், தொழிலாளர் விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்களை திரும்ப பெறுதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு தழுவிய பொது வேலை நிறுத்தத்திற்கு AITUC, CITU, INTUC, HMS உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்திருந்தன. மத்திய மாநில அரசு ஊழியர்கள், வங்கிகள், காப்பீட்டு நிறுவன ஊழியர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 25 கோடி பேர் பங்கேற்ற இந்த வேலை நிறுத்தம் காரணமாக மேற்கு வங்கம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. கொல்கத்தாவில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் உருவ பொம்மைகள் எரிக்கப்பட்டதால் பதற்றம் உருவானது. தடுக்க முயன்ற போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அசாம் தலைநகர் கவுஹாத்தியில் பொது வேலை நிறுத்தம் காரணமாக சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. போராட்டக்காரர்கள் சாலையில் அமர்ந்து முழக்கங்களை எழுப்பினர். ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சியில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசையும் பிரதமர் திரு மோடியையும் கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். ये सरकार जब से आई है एक नारा के साथ आया। मोदी जी आप जब पहली बार पार्लियामेंट में घुसे, मोदी जी बोले मैं देश नहीं बिकने दूंगा, मैं देश नहीं बिकने दूंगा, और ये जस्ट नारा का अपना काम अपोजिट कर रहे हैं। आती के साथ रेल बेचना स्टार्ट कर दिए, बैंक बेचने लगे, एयरपोर्ट बेचने लगे, कोल बेचने लगे, BPCL बेचने लगे। मतलब ले देकर इनका एक ही काम है कि कैसे मजदूरों को और नीचा करे और पूंजीपतियों को और फायदा पहुंचाए। ஒடிஷா தலைநகர் புவனேஸ்வர் அருகே போராட்டக்காரர்கள் சாலையை மறித்து கொடிகளுடன் நின்றதால் வாகனங்களை இயக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் நெடுஞ்சாலையில் நீண்ட தூரத்துக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. தமிழ்நாட்டில் பொது வேலை நிறுத்தம் பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்பட்டன. சென்னை அண்ணா சாலையில் தொமுச, CITU உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் இணைந்து நடத்திய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் மத்திய அரசு திருந்தாவிட்டால் போராட்டம் தீவிரமாகும் என எச்சரித்தனர். இந்த வேலை நிறுத்தம் என்பது மத்திய அரசாங்கத்திற்கு தொழிற்சங்கங்கள் விடுக்கிற எச்சரிக்கை. மத்திய அரசாங்கம் தொழிலாளிகளுக்கு, மக்களுக்கு எதிராக தொடுத்திருக்கிற தாக்குதலுக்கு எதிரான திருப்பி தாக்குதல் இது. மத்திய அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க மறுப்பார்களேயானால் இந்த போராட்டம் வேறு பல வடிவங்களிலும் முன்னெடுக்கப்படும். கோவை மாவட்டத்தில் 10,000த்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம், திண்டுக்கல்லில் ரயில் மறியலில் ஈடுபட்டவர்களும், சிவகங்கை, பொள்ளாச்சி, உளுந்தூர்பேட்டை, கள்ளக்குறிச்சி, கோவில்பட்டி, சங்கரன்கோவில், திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மறியலில் ஈடுபட்டவர்களும் கைது செய்யப்பட்டனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாய சங்கத்தினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. நெய்வேலி NLC தொழிற்சங்கத்தினர் வட்டம் 19 இருந்து பேரணியாக சென்று தபால் நிலையத்தை முற்றுகையிட முயன்றபோது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். தூத்துக்குடி துறைமுகம் முன்பு துறைமுக தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கன்னியாகுமரி, கோவை மாவட்டங்களில் 95% பேருந்துகள் இயக்கப்பட்ட போதும் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் செல்லும் தமிழக மற்றும் கேரள அரசு பேருந்துகள் இயக்கப்படாததால் பொதுமக்கள் பெரும் அவதிக்கு ஆளானார்கள். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து திருவனந்தபுரமுக்கு பஸ் இல்லை, ஜஸ்ட் பார்டர் கலைக்கொலை வர மட்டும்தான் இருக்குது. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்குது. அவ்வளோ தூரத்துலேருந்து வரோம், ஸ்ட்ரெயிட்டாக பஸ்ஸில் திருவனந்தபுரமுக்கு. ஒரு 45 வருஷத்துடைய ஃப்ரெண்டு, அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்காரு, அவர் பார்க்கறதுக்காக நான் போகலான்னு சொல்லி கிளம்பி வந்த இடத்துல இந்த மாதிரி ஆகிப்போச்சு.
கேரளாவில் கோழிக்கோடு உள்ளிட்ட பல நகரங்களில் பேருந்துகள் இயக்கப்படாததால் சாலைகள் வெறிச்சோடின. பணிமனைகளில் பேருந்துகளின் அருகே சாலையில் அமர்ந்து ஊழியர்கள் போராட்டம் நடத்தினர். போராட்ட தகிப்பின் நடுவே பத்தனம்திட்டா மாவட்டத்தில் அரசு போக்குவரத்து கழக பேருந்து ஓட்டுநர் ஒருவர் பாதுகாப்பு கருதி தலையில் ஹெல்மெட் அணிந்து பேருந்தை இயக்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அறநிலையத்துறை சார்பில் கல்லூரிகள் திறக்கப்படுவதை சதிச் செயல் என எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கும் நிலையில் வரலாறு தெரியாமல் பேசும் எடப்பாடி பழனிசாமி அறியாமை இருளில் மூழ்கியிருப்பதாக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு கடுமையாக சாடியுள்ளார். கல்லூரி கட்ட ஆரம்பிக்கிறது ஏங்க கோயில் கட்டுறதுக்காக உங்களை போல் இருக்கின்ற நல்ல உள்ளப்படுத்துகள் தெய்வ விருத்திப்படுத்துகள் உண்டியில போய் பணம் போடுறீங்க. அது அறநிலையத்துறை செய்யுது. அது எதுக்காக செய்யறது? எதுக்காக உண்டியில பணம் போடுறீங்க? அந்த கோயில் அபிவிருத்தி பண்ணுவோம், அந்த கோயில் விரிவுபடுத்துறது, அதுக்காக நீங்க போடுறீங்க. அந்த பணத்தை எடுத்து கல்லூரி கட்டல. ஏன் அரசாங்கத்திலிருந்து கல்லூரி கட்ட வேண்டாமா? நாங்க கொடுத்தோம்ல. அதிமுக ஆட்சியில இத்தனை கல்லூரி நான் கட்டி கொடுத்துருக்கோம். கல்லூரி நான் சொன்ன அத்தனை கல்லூரியும் அரசாங்க பணத்தில் கொடுத்திருக்கிறோம். நீங்க அப்படி அல்ல, வேண்டுமென்றே திட்டமிட்டு அறநிலையத்துறை இருக்கின்ற அந்த நிதி எடுத்து இதற்கு செலவழிப்பது எந்த விதத்தில் நியாயம்? சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் சரி செய்யலாம் மக்கள் பார்க்கிறாங்க. வரலாறு தெரியாதவர், வரலாற்றை அறியாதவர், ஆண்டு மறைந்த தலைவர்கள் பக்தவச்சலம் தொடங்கி, காமராஜர் தொடங்கி, புரட்சி நடிகர் தொடங்கி, ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த அம்மையார் தொடங்கி, இந்த கல்லூரிகள் சார்பில் கட்டப்படுகின்ற அனைத்து மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து தந்திருக்கின்றார்கள். அறகுறையாக விமர்சனம் செய்யக்கூடாது. முழுமையாக ஒரு தெளிவான பத்திரிகையாளர் சந்திப்பை மாண்புமிகு முதல்வர் உத்தரவை பெற்று நடத்த இருக்கின்றோம். ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டுமென்றால் அறியாமை இருளிலே மூழ்கி இருக்கின்றார் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் என்பதுதான் என்னுடைய ஒரே வரி பதில். இந்து சமய அறநிலையத்துறை ஆலயங்களில் வரக்கூடிய வருமானத்தை கொண்டு கல்லூரிகள் கட்டுகிறார்கள் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது எனக்கு வியப்பாக இருக்குது. நீண்ட காலமாக நல்ல அதிகபட்ச வருமானம் வரக்கூடிய கோயில்கள் மூலியமாக கல்வி நிலையங்கள் நடத்தப்பட்டு வருகிற தமிழ்நாட்டில் ஒன்றும் புதுசாக கிடையாது, ஏற்கனவே தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகிறது. இப்பொழுது அந்த கோயில் பணத்தை கோயில் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு எடப்பாடி சொல்கிறாரு. இந்த ஆட்சியில், திமுக ஆட்சியில், இந்த ஆட்சியில், முதலமைச்சருடைய ஆட்சியில் சேகர்பாபு அவர்கள் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிறார். அநேகமாக எந்த காலத்திலும் இவ்வளோ அதிகபட்சமாக கோயில்களுக்கு குடமுழுக்கு இதெல்லாம் நடைபெற்றதே கிடையாது. தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமையும் என பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். கூட்டணி ஆட்சி இல்லை என அதிமுக கோரி வரும் நிலையில் தமிழிசை இவ்வாறு கூறியிருப்பது கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரதமர் மோடியின் நல்ல திட்டங்கள் எல்லாம் நல்ல டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் மற்றும் ட்ரிபிள் இன்ஜின் கவர்மெண்ட் கூட தமிழகத்திற்கு வரணும். அப்போதான் தமிழக மக்கள் நன்றாக அதை புரிந்து கொள்வார்கள். அதனால் வட்ட இலையோடு தாமரை குளத்தில் மலரும், இரட்டை இலையோடு தாமரை ஆட்சியில் மலரும். அவ்வளவுதான். இல்ல, அது ஒரு பாச போராட்டம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அரசியல் போராட்டம் என்று சொல்வதை விட ஒரு பாச போராட்டம். அவர்களே அதை சரி செய்து விடுவார்கள் என்பதுதான். அதுக்கப்புறம் இப்ப அதிமுகவும் பாஜகவும் பலமா நடை போடுகிறோம். எங்கள் கூட பல பேர் வந்து நடை போடுவார்கள். காலம் பதில் சொல்லும். திருவாரூர் ரயில்வே மேம்பாலம் பகுதியில் கலைஞரின் வெண்கல திருவுருவச் சிலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய மேல் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேஷிடம் கேட்கலாம். வெங்கடேஷ், விவரங்கள். திருவாரூர் மாவட்டத்தில் 2 நாள் பயணமாக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தற்போது சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். முதல் கட்டமாக திருவாரூர் காட்டூரில் உள்ள கலைஞர் கோட்டத்தில் மறைந்த திமுக தலைவரின் அருங்காட்சியகம் மற்றும் திரையரங்கு போன்ற மற்றும் நூலகம் ஆய்வக நேரில் பார்வையிட்டார். இதன் தொடர்ச்சியாக மறைந்த திமுக தலைவரின் கலைஞரின் தாயார் நினைவிடத்தில் மலர் மாலை அணிவித்து தொடர்ந்து நடைபயணமாக சுமார் 6 கிலோமீட்டர் நடந்து பொதுமக்களை சந்தித்து மனுக்களை பெற்றார். இதன் தொடர்ச்சியாக ரயில்வே மேம்பாலத்தில் அமைக்கப்பட்டுள்ள மறைந்த திமுக தலைவரின் 100ஆண்டு திருவுருவ சிலை, சுமார் 9 அடி உயர சிலை, வெண்கல சிலை தற்போது தமிழக முதல்வரால் திறந்து வைக்கப்பட்டது. தொடர்ந்து திமுக கழக கொடியையும் ஏற்றி வைத்து தற்போது பொதுமக்களை பார்த்து
மகிழ்ந்து வருகிறார். இந்த சிறப்பு விழாவில் அமைச்சர் நேரு மற்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, டிஆர்பி ராஜா, திமுக மாவட்ட செயலர் பூண்டி கலைவாணன் உள்ளிட்ட ஏராளமான திமுக நிர்வாகிகளும் மாவட்ட அளவில் பிரம்மாண்டமாக சுமார் 20,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் தற்போது இந்த பகுதியில் சூழ்ந்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வெங்கடேஷ், தகவல்களுக்கு நன்றி. பீகார் மாநிலத்தில் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாட்னாவில் நடந்த பீகார் பந்த் போராட்டத்தில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி, ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ் ஆகியோர் கலந்து கொண்டனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம், புதிய தொழிலாளர் விதிமுறைகள் மற்றும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு ஆகியவற்றை கண்டித்து காங்கிரஸ், ஆர்ஜேடி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் சார்பில் பீகாரில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. பாட்னாவில் நடைபெற்ற பிரம்மாண்ட போராட்டத்தில் நாடாளுமன்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் எம்பியுமான ராகுல் காந்தி, ராஷ்டிரிய ஜனதா தள தலைவரும் பீகார் எதிர்க்கட்சித் தலைவருமான தேஜஸ்வி யாதவ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டனர். பாட்னா வருமான வரித்துறை அலுவலகத்திலிருந்து பேரணியாக சென்ற அவர்கள் மாநில தேர்தல் ஆணைய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். எதிர்க்கட்சித் தலைவர்கள் தேர்தல் ஆணையம் அதன் நம்பகத்தன்மையை இழந்துவிட்டதாக தெரிவித்தனர். RSS மற்றும் பாஜகவின் குரலாக தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது என்பதே அனைவரின் கருத்தாக உள்ளதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். மகாராஷ்டிராவை தொடர்ந்து பீகாரிலும் வாக்குகளை களவாட முயற்சி நடப்பதாக ராகுல் கூறினார். और मैंने इनसे पूछा आपको क्या लगा, और सारे के सारों ने कहा कि इलेक्शन कमिश्नर बीजेपी और आरएसएस जैसे बात कर रहे हैं। वो भूल गए हैं कि वो किसी राजनीतिक पार्टी के नहीं है, वो हिंदुस्तान के इलेक्शन कमिश्नर है और उनका काम इस संविधान की रक्षा करने का है. போராட்டத்தில் பேசிய தேஜஸ்வி யாதவ், பீகாரில் வாக்காளர் பட்டியலில் இருந்து ஏழை மக்களின் பெயர்களை நீக்குவதற்கான ஏற்பாடுகள் பெரிய அளவில் நடந்து வருவதாக குற்றம் சாட்டினார். பாட்னா முழுவதும் நடைபெற்ற பல்வேறு போராட்டங்களில் காங்கிரஸ், ஆர்ஜேடி கட்சி தொண்டர்கள் சாலை மற்றும் ரயில் மறியல் போராட்டங்களில் ஈடுபட்டனர். அப்போது ஒன்றிய அரசு மற்றும் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக அவர்கள் முழக்கம் எழுப்பினர். தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சி முகவரி இல்லாமல் போய்விட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்த நிலையில் கூட்டணிக்கு யாரும் வரவில்லை என்ற விரக்தியில் எடப்பாடி பழனிசாமி பேசுவதாக இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் பதிலடி கொடுத்துள்ளார். கம்யூனிஸ்ட் கட்சி அது கொஞ்சம் கொஞ்சமா தேடிக்கிட்டே போயிட்டு, கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டில் இருக்குதா இல்லையா என்று முகவரி இல்லாமல் இருக்குது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கரைந்து போய்விட்டது, காணாமல் போய்விட்டதுன்னா அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படணும்? அதை பற்றி ஏன் நீங்கள் பேசணும்? அப்போ கோபத்தில் வெளிப்படுத்துகிற கருத்து. ரெண்டாவது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிற மாநில செயலர்கள் யாராக இருந்தாலும், நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, யாரும் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் அடிமையாக இருந்ததில்லை, இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் பிரச்சனை குறித்து நாங்கள் கவலைப்படவில்லை என்று பேசுகிறார். மக்கள் பிரச்சனை அவர் என்ன சொல்கிறார்? எது மக்கள் பிரச்சனை? ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டை வஞ்சிப்பதை புறக்கணிப்பது மக்கள் பிரச்சனை இல்லையா? நிதி கொடுக்க மறுப்பது மக்கள் பிரச்சனை இல்லையா? இயற்கை சீற்றத்தால் தமிழகம் பாதிக்கப்பட்ட பொழுது, கடுமையான சேதத்திற்கு ஆளான பொழுது ஒன்றிய அரசாங்கம் நிதி கொடுக்காமல் மறுத்தது மக்கள் பிரச்சனை இல்லையா? தேசிய கல்விக் கொள்கை 2020 என சொல்லி அதை வலுக்கட்டாயமாக திணிப்பதும், அதன் மூலமாக இந்திய திணிக்க முயற்சிப்பதும்,
அது ஏற்கவில்லை என்கிற காரணத்திற்காக தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதியை கொடுக்க மறுப்பதும் இதெல்லாம் மக்கள் பிரச்சனை இல்லையா என்பதை எடப்பாடி அவர்கள் யோசிக்க வேண்டும். யோசித்து பதில் சொல்லணும். இது மாதிரி வக்ஃப் போர்டு திருத்த சட்டம் அது குறித்து எடப்பாடியோட நிலை என்ன என்பதையும் விளக்க வேண்டும். ஆக மக்கள் பற்றி நாங்கள் போராடி கொண்டு தான் இருக்கிறோம். அவருக்கு இருக்கிற பிரச்சனை இன்றைக்கி தன்னை ஒரு பெரிய எம்ஜிஆராக ஜெயலலிதாக அவர் கருதுகிறார். அவர்களுடைய தலைமையில் அணியை உருவாக்க முடிந்தது அமைந்தது. அது மாதிரி தன்னுடைய தலைமையில் அணியை அமைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எம்ஜிஆர் ஜெயலலிதாவாக எடப்பாடி ஒருபோதும் ஆக முடியாது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.